தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இணைந்திருப்பவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் திரு துளசி நாராயணன் அவர்கள். சார் வணக்கம் சார். நெல் கொள்முதல் விவகாரத்துல ஈரப்பதத்தை 22% அதிகரிக்க கோரின மாநில அரசோட கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிப்பு செஞ்சிருக்காங்க. இதை குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்தல பதிவுல விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்காம நீலி கண்ணீர் வடிச்ச பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகிகள் எங்கேன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரை நோக்கி விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதுல குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஈரப்பத அளவு அதிகரிக்க நான் பிரதமர் கடிதம் எழுதினேன், ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, கூட்டணியில இருந்து மாநிலத்துக்கான நன்மைகளை எடுத்துட்டு வராம இப்படி இருக்கிறது எப்படி அப்படின்ற கேள்விகள் எடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு எதிராக இவர் பேசுவார் அப்படின்ட்டு இவர் எப்படி நினைப்பாரு? மோடி எது செய்தாலும் அதுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய வேலையை தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ இவர் இந்த 22% சம்பந்தமா கேட்கல போகல அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பதே மிகப்பெரிய தப்பு. 3 வேளாண் சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்த போது நான் அதுக்கு பிறகு வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவ்வளவு நெல் வரும் இல்ல, அது தெரியும் இல்ல உங்களுக்கு, முன்கூட்டியே ஏன் அறுத்தரல, ஏன் அறுவடை செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பியது வேடிக்கையாக உள்ளது, வியப்பாக உள்ளது. ரொம்ப தமாஷா இருக்கு. டாக்டர் போயிடுவாரு இல்ல, டாக்டர் போயிடுவாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, நீங்க 8வது மாசத்திலே குழந்தைய பிரசவம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா? யாருக்குரிய இவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கு. மழை வரும்னு தெரியும் இல்ல, நீங்க முன்கூட்டியே ஏன் அறுவடை பண்ணல, அறுவடை செய்யறதுக்கு ஏன் விவசாயிகளை தள்ளலாம்னா, அது நெல்மணியாக வந்த பிறகுதான் நாங்க அறுவடை பண்ண முடியும். இந்த குறுவை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், மிகப்பெரிய சேலஞ்சுங்க. மழை வந்துகிட்டே தான் இருக்கும், இதுக்கிடையில தான் இது அறுவடை பண்ண வேண்டியிருக்கு, இதுக்கிடையில தான் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாங்க காய வைக்க வேண்டியிருக்கு, மட்டம் இருக்கு, இது பண்ண வேண்டியிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்கல அப்படின்னு எப்படி கேட்பாரு? 3 வேளாண் சட்டங்களை மோடி அவர்கள் 2020 கொண்டு வரும் போது, செப்டம்பர் மாசம் கொண்டு வரும் போது அதற்கு ஆதரவாக பேசியவர், ஆதரவை தெரிவித்தவர். நீங்க இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நானு அந்த கேபினட் மினிஸ்ட்ரியில இருந்தார், பஞ்சாபை சேர்ந்த சிரோமணி அகாலிதளத்தை சார்ந்த ஒரு மினிஸ்டர் ஒருத்தர், சிம்ரத் பாதல். அவர் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். மத்திய அமைச்சர் பதவி என்பது என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிறார். மத்திய அமைச்சர் பதவி என்பது ஒரு தேசத்தை ஆளக்கூடிய, அதிகாரம் படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அது அந்த பொறுப்பையே நான் தட்ட கழிச்சுட்டு போயிட்டாரு. இது வேணாம், இது விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் துரோகம் செய்து கொண்டு இந்த மத்திய அமைச்சர் பொறுப்பில் இருப்பது கரெக்ட் இல்லை அப்படின்னு அவர் போனார். குறைந்தபட்சம் அவருக்கு இருக்கக்கூடிய அறிவாவது, அந்த ஆற்றலாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் அன்றைக்கு எதிர்பார்த்தோம். பாராளுமன்றத்துல போயிட்டா அதுக்கு ஆதரவாக கை தூக்கிட்டு ஓட்டிங் பண்ணிட்டு வந்துட்டாரு. இவரு இப்போ இதுக்கு எதிராக எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பது, என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி எதிர்பார்ப்போம். தொடர்ந்து முதலமைச்சர் அந்த எக்ஸ்தல பதிவுல என்ன சொன்னார்னா, நாங்க முன்கூட்டியே நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிச்சு பருவமழை அந்த சாகுபடிக்காக காத்திருந்தோம், ஆனா பருவமழை அதிகமா பெஞ்சதுனாலதான் நெல்மணிகள் முளைச்சிருச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, நெல் கொள்முதல்ல தாமதம் ஏற்பட்டது, அதுதான் இது காரணம்னு சொல்றாரு. இந்த 2 காரணங்களுக்கு ஒரு முரண் இருக்குல்ல, உண்மையான காரணத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது ஒரு மாநில அரசு எங்ககிட்ட நெல்லு ப்ரொக்யூர் பண்ணுது, கொள்முதல் செய்யுது. கொள்முதல் செஞ்சு எடுத்துட்டு எங்க போகணும்? நேரா களத்துமேட்டுக்கு போகணும். களத்துமேட்டுக்கு போகணும். அதற்குரிய ரைஸ் மில்ஸ், அங்க ரைஸ் மில்லுக்கு போக வேண்டியிருக்கு, ட்ரையருக்கு போட வேண்டியிருக்கு. காஞ்சி நெல்லா இருந்தா
இது வந்து நீங்க ட்ரையருக்கு போட வேண்டும். இந்த ப்ராசஸ்க்குள்ள வந்து மழை பெஞ்சு ஒருவேளை காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னா இது நீங்க ட்ரையருக்கு அனுப்ப வேண்டும். அதற்குரிய உள்கட்டமைப்பு தமிழகத்தில் எங்கு இருக்கு? செய்ய வேண்டியவர்கள் யார்? நெல் எடுத்துட்டு நான் எங்கெங்க கொடுக்குறேன்? நான் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் கொடுக்குறேன். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுக்கா நான் கொடுக்குறேன்னா கொள்முதல் செய்ய வேண்டியதுதான் தமிழ்நாடு அரசுடைய வேலை. ஆனா அதை எடுத்துட்டு நான் வந்து சேர்க்க வேண்டிய இடம் எது? எடுத்துட்டு போய் சேர்க்கிறதுலே காலதாமதம் இருக்கு. அந்த லாரிகள் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? திருவள்ளூர் மாவட்டத்துல நீங்க நெல் கொள்முதல செய்யணும்னு வைங்க. என்னோட கேள்வி என்னன்னா, கும்மிடிப்பூண்டியில மட்டுமே நவீன அரிசி ஆலைகள் 2 வைங்க. 2 வைங்க. மிகப்பெரிய ஆலைகள், மிகப்பெரிய குடோன்ஸ். கட்ட வேண்டியது யார்? நான் கும்மிடிப்பூண்டியில வந்து நெல் கொள்முதலை செய்து விட்டு நான் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கல்பட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா போயிட்டு வருவதற்கான நேரம் எவ்வளவு? நீங்க ரைஸ் பவுல் திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி ஒரு ரைஸ் பவுல். கும்மிடிப்பூண்டி தாலுகா வந்து கும்மிடிப்பூண்டி தொகுதி, பொன்னேரி தொகுதியில வந்து ஒரு 4 ரைஸ் மில் கட்டுங்க, 4 ட்ரையர்ஸ் போடுங்க, டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் யார் செய்ய வேண்டியிருக்கு? இந்த உள்கட்டமைப்பை வளர்க்க வேண்டியவர்கள் யார்? மாநில அரசா, மத்திய அரசா? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன்ஸ் வந்து கும்மிடிப்பூண்டி தாலுக்கால எத்தனை இருக்கு? பொன்னேரி தாலுக்கால எவ்வளவு இருக்கு? ஊத்துக்கோட்டை தாலுக்கால எவ்வளவு இருக்கு? திருவள்ளூர் தாலுக்கால எவ்வளவு இருக்கு? தஞ்சை மாவட்டத்துல எத்தனை ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய குடோன்ஸ் இருக்கு? திருவாரூர் மாவட்டத்துல எத்தனை இருக்கு? எத்தனை நவீன அரிசி ஆலைகள் இருக்கு? கட்ட வேண்டியவர்கள் யார்? மோடி அவர்களா அல்லது ஸ்டாலின் அவர்களா? செய்ய வேண்டியது எல்லா தப்புமே வந்து நான் வந்து பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நான் வந்து ஜிஎஸ்டியில வந்து எனக்கு வந்த வருவாயை நான் வந்து குவைட்டான ஷேர் நான் தரமாட்டேன், அதை அடம் பிடிக்கிறது. கல்விக்கு நான் தரமாட்டேன் 2, மெட்ரோவுக்கு நான் தரமாட்டேன் 3, ரோட்டுக்கு நான் தரமாட்டேன் 4, ரயில்வேக்கு நான் தரமாட்டேன் 5, எல்லாத்தையுமே பிளாக் பண்ணா யாருங்க பண்றது? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்து படிக்க சொல்லுங்க. யார? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்து படிக்க சொல்லுது. கிளியரா சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து தெளிவா சொல்லுது. மத்திய அரசிற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அது வந்து பட்டியல் 1ல இருக்கு. மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பட்டியல் 2ல இருக்கு. மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செய்ய வேண்டியது என்ன இருக்கு? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுல பட்டியல் 3ல இருக்கு. இது முதல்ல இது கண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா மத்திய அரசு குவைட்டா வந்து கார்னர் பண்ண முடியும். படிக்காததுனால வந்து விளைவுதான் இது. அப்புறமா வந்து சந்தை சம்பந்தம் பட்டியல் 2ல பிரிவு 14ல சந்தை பிரிவு 28, 46, 47, 48 இந்த சப்கிளாஸ் வந்து படிக்க சொல்லுங்க. இந்த சந்தையை எப்படி வந்து காப்பாத்துறது, எப்படி மெயின்டைன் பண்றது கிளியரா இருக்கு. இது நான் எதையுமே வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை படிக்க மாட்டேன். சட்டத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறது குறைஞ்சபட்சம் அதை படிங்க சார். நீங்க அதையே படிக்காம வந்து நீ முன்கூட்டியே இது பண்ண வேண்டியதானே, அது பண்ண வேண்டியதானே எங்க எடுத்து போய் வைக்கிறது? நான் இல்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் நான் செய்யறேன். அப்போ நான் என்னுடைய நெல் விவசாயிகிட்ட இருந்து வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. விவசாயிகிட்ட இருந்து எங்கிட்ட என்னிடம் இருந்து வாங்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? மோடி அவர்களுடைய பொறுப்பு. அதை வந்து அவர் ஒழுங்கா செஞ்சிருக்கு, நான் செஞ்சுட்டேன். இங்க வந்து நான் வந்து குவைட்டா ப்ரொக்யூர் பண்ண முடியுது. ஆனா இது எடுத்து போயிட்டு நான் அடுத்தது வந்து ஒரு தொட்டியில வந்து நான் 400 லிட்டர் தண்ணிங்க, 400 லிட்டர் தண்ணியும் நான் எடுத்துக்கிறேன். இந்த தொட்டி எடுத்துக்குது. 400 லிட்டர்ல வந்து அவுட்புட் இருக்கணும். 200 லிட்டர் போனா அடுத்தது ஒரு 200 லிட்டர் உள்ள வந்து விழும். 200 லிட்டர் வெளியில போறதுக்கான அவுட்புட் எனக்கு இல்லையே. நீ வெளியில ஏன் அவுத்து விடல, ஏன் குழாவை திறந்து விடல அப்படின்னு சொல்லி சொன்னா, குழாவை நான் திறக்கிறேங்க, எங்க போவோம் அந்த தண்ணி? கீழே தான் கொட்டும். கீழே கொட்டுறதுக்காக வந்து நான் தொட்டி வச்சுன்னு இருக்கிறேன். பக்கெட்டு கொடுங்க, குடம் கொடுங்க. குடத்தை கொடுக்க வேண்டியது, பக்கெட்டு கொடுக்க வேண்டியது, இந்த தண்ணியை பாதுகாக்க வேண்டியது, அடுத்தது எடுத்து வீட்டுக்கு சேர்க்க வேண்டியது யாரு? சும்மா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லைங்க. அப்ப இந்த விவகாரத்துல மாநில அரசுக்கான பங்கு, அவங்களுடைய எப்படி சொல்ற, அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? மாநில அரசுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல வரவில்லை.
மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு வந்து ப்ராப்பரா வந்து கைட் பண்ணி அதை வந்து செய்ய வேண்டியது. என்சிசிஎஃப் ஏற்கனவே வந்து இல்ல, போன வருஷம் என்னாச்சு, நீங்க வந்து இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என்சிசிஎஃப் சார்பா நானே செஞ்சுக்கிறேன், மத்திய அரசே நேரடியா வந்து நெல் கொள்முதலை செய்யும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை தன்னடக்கத்தோடு கேட்க விரும்புகிறேன். என்சிசிஎஃப் போன வருஷம் 11 மாவட்டங்களில் நெல் கொள்முதலை நேரடியாக செய்தது. நேரடியாக செய்த நெல் கொள்முதலை எடுத்து போயிட்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய குடவுன்ஸுக்கு உங்களால கொண்டு போக முடிந்ததா, அல்லது ரோட்லயே கொட்டி கடந்து மழையில நனைஞ்சது, வெயில்ல காஞ்சது, பனியில ஊறியது? விவசாயிகளுக்கு தர வேண்டிய 48 மணி நேரத்துல தர வேண்டிய பைசாவை 40 நாள் ஆனாலும் தரல. இதற்கு எதிராக விவசாயிகள் ஆங்காங்கே மிகப்பெரிய கிளர்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார், மிகப்பெரிய போராட்டங்களை செஞ்சிருக்கு செங்கல்பட்டுல. அதுக்கு பிறகுதான் நேரடியா மாநில அரசே வந்து நானே கொள்முதல் செய்யறேன் அப்படின்னு சொல்லியது. அப்போ ஹூ இஸ் பெட்டர்? கொள்முதலை செய்வதில் மாநில அரசு பெட்டரா, மோடி அரசு பெட்டர்? ஆனா இந்த விவகாரத்துல மாநில அரசு கொள்முதலை சரியா செய்யலன்னு விவசாயிகள் நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா டெல்டால வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்த போது விவசாயிகளே வந்து செய்திகளுக்கு நிறைய பேர் பேட்டி கொடுத்திருந்தாங்க. மாநில அரசு தான் கொள்முதலை தாமதப்படுத்தினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அப்ப அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? இல்லைங்க, நான் தான் சொல்றேன். நான் 400 லிட்டர் எடுத்துட்டேங்க. நான் தண்ணியை இந்த தொட்டிக்குள்ள வந்துருச்சுங்க. 200 நான் திருப்பி வெளியில அனுப்பிச்சாதான் 200 உள்ள வரும். இந்த 200 நான் எடுத்துட்டு எங்க சேர்க்கறது சார்? 6.5 லட்சம் ஏக்கர், 9 லட்சம் 9.5 லட்சம் டன் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டார்கெட். இது எங்க பிக்ஸ் பண்ணீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் அசம்பிளில தான் பிக்ஸ் பண்றீங்க. அப்ப பிக்ஸ் பண்ணும்போது அதற்குரிய நோட்டிபிகேஷன் மற்றதெல்லாம் வருது இல்லைங்களா? வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரு? ஒரு மந்திரியினுடைய புரோட்டோகால் அவருக்கு இருக்கு, மினிஸ்டருடைய புரோட்டோகால் இருக்கு. அப்போ ஒப்போசிஷன் பார்ட்டி லீடர்ன்றதுனால நீங்க உங்களுக்கு இது கீழே வந்து உங்களுக்கான செக்ரட்டரிஸும் மற்றது எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க இந்த பேப்பரை ஒழுங்கா படிச்சு, கரெக்டுங்க, 6.5 லட்சம் ஏக்கர் நிலத்துல 9 லட்சம் டன்னு வந்து வரப்போகுது. இந்த ப்ரொக்யூர் பண்றதுக்கான என்ன ஏற்பாடு, ப்ரொக்யூர் பண்ண கொள்முதல் செய்த நெல்லை கொண்டு சேர்ப்பதற்கான என்ன ஏற்பாடு, அதை வந்து அங்க எடுத்து போயிட்டு பாதுகாப்பதற்கான ரைஸ் மில்ஸ் இருக்கா, ட்ரையர்ஸ் இருக்கா, கொடோன் இருக்கா, மற்றது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க ஸ்டடி பண்ணிருக்கணுமா, பண்ணிருக்க வேண்டாம்? குறுவை சாகுபடி வந்து வரத்துக்கு ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியா இது திட்டமிட்டீங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி திட்டமிட்டீங்க. டார்கெட் 9.5 லட்சம் டன். அந்த டன் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்புள்ள அமைச்சர், அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த சண்டைய நீ மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய நீங்கள் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டிக்காட்டுவதற்கு ஏன் உங்களிடம் அந்த தயக்கம் இருக்கிறது? ஏன் இந்த தயக்கம்? காசு யாரு கொடுக்கறது? நான் அழகேஸ்வரன் கிட்ட வந்து நான் வந்து நெல் வாங்கிட்டேன் அப்படின்னா அழகேஸ்வரன் நான் திருப்பி காசு கட்டணும். அது எனக்கு எப்போ கிடைக்கும்? நான் இன்னும் இந்த அழகேஸ்வரன் கிட்ட வந்து வாங்கிய நெல் எடுத்துட்டு எஃப்சிஐல சேர்த்த பிறகு அந்த காசு எனக்கு கிடைக்கும். எஃப்சிஐல சேர்க்கலாம்னா எஃப்சிஐக்குள்ள நெல் போறதுக்கே பிரச்சனை இருக்கு. வர சொல்லுங்க, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வர சொல்லுங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களையும் வர சொல்லுங்க. We will discuss. எத்தனை குடம் நீங்க கட்ட வேண்டியிருக்கு? எத்தனை ரைஸ் மில் கட்ட வேண்டியிருக்கு? ஒரு நாளைக்கு 2500 3000 மூட்டை அறுவை அதாவது கெப்பாசிட்டி, கிரஷிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரைஸ் மில்ஸ் வந்து தேவைங்க. சும்மா வந்து 19 போற போக்குல வந்து கொள்முதல் நிலையங்களை திறந்துட்டோம், எஃப்சிஐ வந்து நாங்க இது பண்ணிட்டோம், எங்க இது பண்றோம், அது பண்றோம், வேலைக்கு ஆகாது. கன்ஸ்ட்ரக்டிவ் பிளான், டு யூ ஹேவ் எனிதிங்? ஏதாவது ஒண்ணு இருக்கா உங்ககிட்ட கன்ஸ்ட்ரக்டிவான பிளான்? எந்த பிளானும் இல்ல. நீங்க வந்து அப்புறம்
இது யாருக்கு இல்லைன்னு சொல்றீங்க? மாநில அரசு சொல்றீங்களா இல்ல மத்திய அரசு சொல்றீங்களா? இப்ப பிளான் வந்து ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுங்க. ஒன்றிய அரசுக்கும் இருக்கு, மாநில அரசுக்கும் இருக்கு. இது சும்மா வந்து கடிதம் எழுதி போட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த போர்சஸ் கிட்ட வந்து நீங்க வெறும் லெட்டர் மட்டும் எழுதி போட்டா ஒர்க் அவுட் ஆகாது. ரோடுக்கு வர வேண்டியிருக்கு. இப்போ மதுரையில வந்து நீங்க போராட்டம் பண்ணீங்கல்ல, எல்லாரையும் நினைச்சுக்கிட்ட மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை வந்து நீங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வந்து சாலைக்கு மக்கள் இயக்கமாக இதை மாற்ற வேண்டியிருக்கிறது. அது வெறும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமே அது வந்து போராடி இதுல வந்து வெற்றி காண முடியுமா அப்படின்னு சொன்னா அதுல எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம், தெரிவிக்கிறோம். ஆனால் இது போன்ற மக்கள் ஜனநாயக இயக்கங்களை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்துக் கொண்டு வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு மகத்தான வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்ய வேண்டியிருக்கிறது. இது வெறும் கடிதங்களால் மட்டுமே செய்யக்கூடிய வேலை அல்ல. 3 வேளாண் சட்டங்களை வந்து எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு சொன்னா 780 பேர், 788 ஃபார்மர்ஸ் அந்த அந்த டெல்லி நகர சாலைகளிலேயே போராடி கொண்டே இறந்து விட்டார். அதற்கு பிறகுதான் அதை ரிப்பீல் பண்ணாங்க, அது வாபஸ் வாங்க. அது வேற ஒரு மறைமுக பிஹைண்ட் தி ஸ்கிரீன் வந்து பல்வேறு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 22% நெல் கொள்முதலுக்கான அந்த ஈரப்பத அளவு அதிகரிக்கிறதுக்கான கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கான காரணத்தை வந்து இன்னும் மாநில அரசு சொல்லாம இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்ற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்ப காரணம் சொல்லாம வெறும் நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்றது இந்த பிரச்சனையை மடைமாற்றுற ஒரு செயலா நம்ம பார்க்கலாமா? ஏன்னா அதுக்கான 22% 17% ஏற்கனவே இருக்கு. 22% அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம், அதாவது நான் என்னுடைய நெல்லை வந்து நான் வந்து அறுவடை பண்ணிடுறேன். அறுவடை பண்ணிட்டு காரணம் சொல்லாம நிராகரிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த காரணத்தை மாநில அரசு இது வரைக்கும் சொல்லாம இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அப்ப காரணம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது வந்து இதை மடைமாற்ற ஒரு செயலா நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அதான் கேட்கிறேன். மடைமாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காரணத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஏன் காரணம் சொல்லலன்ட்டு நீங்க வந்து டிஎம்கே ஆளுங்கிட்ட கேட்க வேண்டியதை தவிர தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்து ஆளுங்கிட்ட நீங்க கேட்டா அதுக்கான பதில் கிடைக்காது. அதுக்கான காரணம் கேட்கல, இதை ஒரு மடைமாற்ற ஒரு செயலா நம்ம பார்க்க முடியும் இல்லையா அப்படின்ற மடைமாற்ற செயல். மடைமாற்ற செயல் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் 22% வந்து நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசன் நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லிருப்பாங்களா? அந்த ரீசன்ல சொல்லிருப்பாங்கல்ல. சரி, அவர் சொல்லல. இவருடைய ஃப்ரெண்டு தானே மோடி. இவருடைய ஃப்ரெண்டு தாங்க மோடி. ஆட்சியில நீங்க கேளு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தாருல்ல, போய் ரிசீவ் பண்ணீங்கல்ல, அவர்கிட்ட கேளுங்க. ஏன் சார் 22% why you have rejected கேளுங்க. அவர் பதில் சொல்லிட்டு போறாரு, நீங்க பதில் சொல்லுங்க. ரைட், நீங்க உங்களால சொல்ல முடியல, பிஜேபி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. என்ன காரணத்தை வச்சு நீங்க வந்து இது பண்ணீங்க, ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. என்ன காரணம்? 22% எடுக்க முடியாதுன்றதாங்க காரணம். என்ன காரணம்? இவருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அவங்க ஒரு ரீசனை கண்டி இந்தந்த ரீசன்ஸ்க்காக இந்தந்த கிரவுண்ட்ஸ்க்காக நாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு கண்டி சொல்லியிருந்தா அந்த ரீசன்ஸ் நீங்க சொல்லிட்டு போயிடுங்க. நீங்க ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? தமாஷ் பண்ணின்னு இருக்கிறீங்க. நீங்க காரணத்தை ஏன் சொல்லவில்லை? அவர்கள் சொல்லி இருப்பார்கள் அல்லவா? நீங்கள் ஏன் கேட்கவில்லை? நான் கேட்கிறேன், நீங்கள் ஏன் கேட்கவில்லை? எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கல? அண்ணாமலையை கேளு, அந்த பிஜேபி லீடர்ஸ் கிட்ட கேளு. ரொம்ப குழாவிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. வை யூ ஆர் ரிஜெக்டட்? எங்களுடைய ரெக்வஸ்ட் ஏன் நீங்க நிராகரிச்சீங்க அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இந்தந்த காரணங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டு போ. இது ஏன் மாநில அரசு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காரணம் அவங்க சொல்லியிருந்தா நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. காரணம் எதுவும் சொல்லவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. வேக ரிஜெக்ட் பண்றதுங்க. அழகேஸ்வரன் ஏன் பிடிக்கவில்லை அவ்வளவுதான். சன் டிவி ஏன் பிடிக்கவில்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? எடிட்டோரியல் போர்டு கரெக்ட் இல்லையா? சென்ட்ரல் பேஜ்ல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் சரியில்லையா? அது சரியில்லை, செய்தி சரியில்லை, எது ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லை. நான் வேக நான் வந்து எனக்கு இதுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அப்படிதான் சொல்லியிருப்பாங்க தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்படிதான் நாங்க சந்தேகப்படுறோம். காரணம் ஒரு வேலை சொல்லி இருந்தால் என்ன காரணம்ன்றது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்க கேட்டு ஏன் சொல்லல? நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு தெரிவிங்க. இந்தந்த காரணங்களுக்காக மெட்ரோ ஏன் வரவில்லை, இத்தனை லட்சம் பேர் வரவே இல்லை என்றதுனால்தான் நாங்கள் மெட்ரோவை நிராகரித்தோம்.
அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 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 இது சொல்றாங்கல்ல, அது மாதிரி நீங்க சொல்லுங்க. நாங்கள் கேட்ட எந்த கேள்வி, நீ என்ன கேள்வி கேட்ட, எந்த பதிலும் அவங்க சொல்லல. நீங்க அதை நீ கேட்ட கேள்வி சொல்லு. இப்போ இந்த 3 வேளாண் சட்டங்கள் பத்தியும் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசியிருக்காரு. நான் இந்த 3 வேளாண் சட்டங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு பெரிதா பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனாலதான் அதை ஆதரிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல தமிழ்நாடு விவசாயிகளுக்கு இந்த 3 வேளாண் சட்டங்களால தமிழ்நாடு விவசாயிகளுக்கு எந்த பாதிப்புமே இல்லையா? இந்த கேள்விக்கு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதாவதுங்க, விலை யார் தீர்மானிக்கணும்? தமிழ்நாடு விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளை இது பாதிக்காது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே, விலை யாருங்க தீர்மானிக்கணும்? அவர் தான் சொன்னாரு. அவர்தான் சொல்றேன். விலை யார் தீர்மானிக்கணும்? விலை தீர்மானிக்கக்கூடிய ஆயுதம் அரசு கிட்ட இருக்கணும். இதுல எப்படி வருது? நீ பயிர் பண்ணிட்டு இருக்கும் போதே நீ கார்பரேட்ஸ் கிட்ட பேசிக்கலாம், இந்த விலையானா கட்டுப்படி ஆனா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கார்பரேட் யாரு? கொள்முதல் யார்கிட்ட இருக்கணும்? கொள்முதல் என்கின்ற மகத்தான ஆயுதம் அரசு கிட்ட இருக்கணும். விலை தீர்மானிக்கக்கூடிய ஆயுதம் அரசு கிட்ட இருக்கணும். என்ன பயிரிட வேண்டும் என்று சொல்வதற்கு அக்ரிகல்ச்சரல் ஆபீஸ் இருக்கு. அதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லிருக்கு. கிளாஸ் 2ல தெளிவா சொல்லிருக்கு, பிரிவு 2ல தெளிவா சொல்லிருக்கு. மாநில அரசு என்ன செய்ய வேண்டும், மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும், 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து என்ன செய்ய வேண்டும். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. இதுல பிரிவுகள் எல்லாம் இருக்கு, சப் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. இந்த பிரிவுகள்ல தெளிவா சொல்லுது விலை எப்படி எல்லாம் தீர்மானிக்கணும். இதைக்கே ஒரு 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 சுடுகாடு கட்டுற இது அதனது பூட்டு புதைச்சிட்டு ஒரு புதுசா விலையை தீர்மானிக்கிறதுக்கு இவர் தீர்மானிப்பாரு. என்ன விவசாயம் செய்ய வேண்டும் என்று இவர் சொல்லுவாரு, எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவாரு. அவர் எதெல்லாம் சொல்றாரோ அதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லுவதற்கு எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு அதானியார். இது எப்படி தமிழ்நாடு விவசாயிகளை இது பாதிக்காது? ஒரு ஒரு மத்திய அளவுல, ஒரு ஒன்றிய அளவுல ஒரு சட்டம் வருகிறது, தேசிய அளவில் ஒரு சட்டம் வருகிறது என்று சொன்னால் அந்த தேசத்திற்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறதா, அந்த தேசத்திற்கு வெளியே தமிழ்நாடு இருக்கு? அந்த தேசத்திற்குள் தான் இந்த விவசாயம் செய்கிறார்களா, அல்லது இலங்கையிலையும் பங்களாதேஷ்லயும் போயிட்டு விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரன்? இது ஒண்ணுமே புரியல. ஒரு இப்படி சொல்ற தமிழ்நாட்டு விவசாயிகளை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்வது எப்படி கரெக்டா இருக்கும்? சீடு பில் இப்ப கொண்டு வராங்க, விதை சட்டம். தமிழ்நாடு விவசாயிகளை பாதிக்காதா? தமிழ்நாட்டுல இருக்கிற விவசாயி விதையே வாங்காமலே விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். விதையே வாங்காம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா புதிய மின்சார சட்டம் 2025 அது கொண்டு வராங்க. அதுல தெளிவா இருக்குது, 100 யூனிட்டுக்குள்ள இருந்தா உனக்கு இது கிடைக்காது, நீ இலவச மின்சாரம் எல்லாம் கிடைக்காது, விவசாயத்துக்கு கிடைக்காது, கைத்தறிக்கு கிடைக்காது, விசைத்தறிக்கு கிடைக்காது, மற்றதுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி 4 லேபர் கோட்ஸ் கொண்டு வராங்க. 60-70 சட்டங்களை அப்படியே சுருக்கி ஒரு வெறும் 4 சட்டமா மாத்துறான். இதுல எதுலையுமே நான் எந்த சலனமும் இல்லாம நான் மாட்டு சைலண்டா இருப்பேன், இது பாதிப்பு ஏற்படாது, இது பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாருன்னு புரியல எனக்கு. கரெக்ட் இல்ல அது. ஓகே சார், இந்த நெல் கொள்முதல் பிரச்சனையில தீர்வுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? நெல் கொள்முதல் என்கின்ற பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களை போன்ற விவசாயிகளோடு மாநில ஒன்றிய ஆட்சியாளர்கள் உட்கார்ந்து எங்ககிட்ட பேசுங்க, நாங்க சொல்றதை நீங்க செய்யுங்க. இன்னும் பெருசா செலவாகும், ஒரு 2 லட்சம் கோடி செலவாகும். 2 லட்சம் கோடி செலவாகும், அவ்வளவுதான். அது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. முதல்ல நெல்லை கொள்முதல் செய்த உடனே அதை காய வைப்பதற்கான களங்கள் இருக்க வேண்டும். கிளைமேட் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் ட்ரையர்ஸை ஏற்பாடு பண்ணுங்க. ஒண்ணு முடிச்சுதா? செகண்ட், காய்ந்த நெல்லை ட்ரையர்ஸ்லயோ அல்லது களத்திலேயோ காய்ந்த நெல்லை பேக் பண்ணி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொண்டு போகும். அங்க ப்ராப்பரான குடோன்ஸ் கட்டுங்க. 2. நம்பர் 3, ஒரு நாள் ஒன்றுக்கு 2000-3000 மூட்டை நெல் அரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட ரைஸ் மில்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, கட்டுங்க. நீ கட்டிட்டு அதை அரிசி ஆக்குங்க. அரிசியை மீண்டும் ட்ரையருக்குள்ள அனுப்ப வேண்டியது. நீங்க சூட்டோட அப்படியே பேக் பண்ணீங்கன்னா திருப்பியும் பூஞ்ச ஆரம்பிச்சிடும். திருப்பியும் அதை குவைட்டா பேக் பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டு ஏர் கண்டிஷன்டு குடோன்ஸ் இருக்கு, கெட்டு போகாம இருக்கு. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அங்க எடுத்து போய் கொடுங்க.
எந்தெந்த மாநிலத்திற்கெல்லாம் அரிசி தேவையோ, எங்கெல்லாம் ஷார்டேஜ் இருக்கோ இங்கிருந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த வேலையை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சு இது செய்யாம, இந்த வேலையை செய்யாமல் ஒழுங்கான களத்து மேடை ரெடி பண்ணாம, முறையான ட்ரையர்ஸ் ரெடி பண்ணாம, முறையான அந்த குடோன்ஸ் நீங்க கட்டாம, ஒரு ஹை கெப்பாசிட்டி கொண்ட ரைஸ் மில்ஸ் நீங்க கட்டாம, இந்த 4 வேலைகளை நீங்கள் செய்யாமல், இதில் ஒன்றிய ஆட்சியாளர்களால் எந்த நியாயத்தையும் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி தர முடியாது. இது யூனியன் கவர்மெண்ட் செய்யும். ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அதற்குரிய வேலையாட்களை நியமிக்க வேண்டியிருக்கிறது. அதற்குரிய டிரான்ஸ்போர்டேஷனுக்கான சாலை வசதிகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. அதற்குரிய டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை கூடுதலாக திறக்க வேண்டியிருக்கிறது. இது ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய வேண்டியது. இதுல ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலைகள் செய்துவிட்டு மாநில அரசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலன்னா டோட்டலா கொலாப்ஸ் ஆகிடும். கொள்முதலில் மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆகும். நஷ்டம் யாருக்குன்னா எங்களுக்கு தான். மாநில அரசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவில்லை என்றால் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். ஆகவே கொள்முதல், களத்துமேடு, ட்ரையர்ஸ், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன்ஸ், ரைஸ் மில், ப்ராப்பரா ரைஸ் மில்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாத்தையுமே 2 பேருமே இணைந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டியது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தெளிவாக எழுதியிருக்கு. இந்த எழுதுன இந்த கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இந்த 3த்துலயும் வரக்கூடியதை எப்படி அமலாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய அமைச்சர் விவசாயிகளோடு உட்கார்ந்து பேசி இது பண்ணாவே குவைட்டா அதுக்கான தீர்வு கிடைக்கும். இது நம்பர் 2. நம்பர் 3, இதுக்கான இடம் எங்க? உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா மாநில அரசோ அல்லது ஒன்றிய அரசோ குடோன்ஸ் கட்டுவதற்கான இடம் இல்லை என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்திடம் கேளுங்கள். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இடத்தை காட்டும். நாங்க சும்மா சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் இல்லை. நாங்க எதை சொல்றோமோ அதை செய்யறதுக்கு நான் தயாரா. எதை இடமே இல்லை எங்க கட்டுறது குடோன்? கும்மிடி புள்ளியில நான் காட்டுறேன். 2300 ஏக்கர் நிலத்தை காட்டுறேன். திருவாலங்காட்டுல நான் காட்டுறேன். காவேரி ராஜபுரத்துல காட்டுறேன். ஏறக்குறைய நான் ஒரு 1500 ஏக்கர் தினகரன் வச்சுட்டு இருந்தேன். அந்த இடத்த நான் காட்டுறேன். எவ்வளவோ ஏக்கர் இருக்கு, நான் காட்டுறேங்க. எங்களுடைய சங்கம் காட்டும். நீங்க எதையுமே நீங்க அதை செய்யாம இதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. பணம் எங்க இருக்கு? அது கூட எங்க கிட்ட கேளு. நான் சொல்றேன். கரூர்ல 3 லாரி பிடிச்சிங்கல்ல, 500 ரூபாய் நோட்டு எடுத்துன்னு போகணும். 3 லாரி பிடிச்சிங்கள, 2000 ரூபாய் நோட்டு எடுத்துன்னு போகணும். 3 லாரி பிடிச்சிங்கள, அதுல 1 லாரி இந்த பக்கம் எடுத்துன்னு போட்டீங்கன்னா நீங்க ரைஸ் மில் காட்டலாம், குடோன்ஸை காட்டலாம், மற்றதை காட்டலாம். என்னாச்சு அந்த 3 லாரி பணம்? செய்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பிடிச்சி எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. பிடிச்சது யாரு? ஒன்றிய அரசா மாநில அரசா? ஒன்றிய அரசு. பணம் எங்க? 2000 ரூபாய் நோட்டு ஒருத்தர் வச்சு சேகர் ரெட்டி வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பிடிச்சிங்க பணத்தை. அது என்ன ஆச்சு? தாம்பரத்துல ஒரு 4 சூட்கேஸ் பணம் திருச்செந்தூர் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிங்க. என்ன ஆச்சு அது? இவ்வளவு பிடிச்சிங்க அப்படின்னா தம்மா தூண்டு செலவு பண்ணுங்க. நான் சொல்ற எல்லா வேலையும் உங்களால கம்ப்ளீட் பண்ணும். பணமே இல்லை அப்படின்னு சொல்லி மாநில அரசுகளோ அல்லது ஒன்றிய அரசுகளோ ஆட்சியாளர்களோ சொல்லுவது வேடிக்கையாகத்தான் இருக்கு. பணம் இருக்கு. பணம் எங்க இருக்குன்னு எங்க கிட்ட கேட்க நாங்க சொல்றோம். அது போய் எடுத்துட்டு வந்து உங்களால எடுத்துட்டு வர முடியலன்னா 4 போலீஸ் எங்களா கூட அனுப்பும். நாங்க போய் எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குற கட்டுங்க. பணம் இல்லை. 17 லட்சம் கோடி ரூபாய் ஒரு 60 குடும்பங்களுக்கு தள்ளுபடி பண்ணிட்டீங்க. ஏன் தள்ளுபடி பண்ணீங்க? இல்லாத பட்டவன் அவன், அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவன் அவன். பணம் யாரு? உங்களுக்கு தான். எந்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் தான் அல்லது எங்களுடைய தான்? எங்களுடைய பணம். என்னுடைய பணம் தான் பேங்க்ல போட்டிருக்கேன்.
அதுல எட்டு சர்வசாதாரணமா வந்து ஒரு 60-70 குடும்பங்களை கூப்பிட்டு ஒரு 17 லட்சம் கோடி நான் தள்ளுபடி பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதற்குத்தான் ஆட்சிக்கு வந்தோம், அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி திமிர்த்தனமாக பேசுவது ஏற்புடையது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பழனிசாமி அவர்கள் இப்படி பேசுவது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அவர் முதல்ல குறைஞ்சபட்சம் வந்து பார்க்கட்டும், செய்யட்டும். மின்சார சட்டத்துல வந்து அவருடைய நிலைப்பாடு என்னன்றது சொல்லட்டும். புதிய சீட் பில்ல வந்து அவருடைய நிலைப்பாடு என்னன்றது சொல்லட்டும். ஜஸ்ட் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவலுக்காகவே வந்து அவர் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டையாவது விடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்புடையதல்ல. இப்ப நாங்க கூட தான் அலையன்ஸ், திமுகவோட அலையன்ஸ், இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். அது தவறு செய்யும் போது நாங்கள் விமர்சனம் பண்ணவில்லையா? சாலைக்கு வரவில்லையா? போராடவில்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் அது எது செய்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க எடுத்திருக்கிறோம்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் டெய்லி இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 34-35 மாவட்டங்கள் டெய்லி ஒரு போராட்டம் 2 போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. யாருக்கு எதிராக நடக்கிறது? ஒன்றிய அரசுக்கு எதிராக மட்டுமே நாங்கள் பொருள் கொடுக்கிறோமா? திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நடவடிக்கைகளை கண்டித்தும் நாங்கள் பொருள் கொடுக்கிறோம். மாநில அரசும் மத்திய அரசும் 2 பேருக்குமே வந்து சமமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்ல. கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. எடுக்க வேண்டியது, கொள்முதல் செய்ய வேண்டியது மட்டும்தான் இவர்கள். அது அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்த வேண்டியது. இங்க இடம் இல்லை அப்படின்னா பிரச்சனை வருது. அதுதான் நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஓகே சார், நிறைய கருத்துக்களை தெரிவிச்சீங்க. கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.